முதல்வரின் முதல் படை வீரனே, இளைஞர்களின் இதய வேந்தனே, திராவிடம் தந்த தீக்கொழுந்தே, திராவிடம் தந்த தீக்கொழுந்தே, திராவிட பேரியக்கத்தின் அறிவுக்கு களஞ்சியமே, திராவிட இயக்கத்தின் திருவிளக்கே, திக்கட்டும் பரவட்டும் உன் சமூக நீதி கொள்கை முழக்கம். எனக்கு இதுதான் ரொம்ப அவரிடத்திலே பிடித்திருப்பது. அதுக்கு நான் பின்னால் வருகிறேன். திக்கட்டும் பரவட்டும் உன் சமூக நீதி கொள்கை முழக்கம், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்று நாள்தோறும் உழைக்கின்ற உத்தமரே, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நாள்தோறும் உழைக்கிற உத்தமரே, தந்தைக்கு உதவும் தனையனாக செயல்படுவார். பல பேர் அப்பா பேச்சே கேட்காத நாட்டில் உண்டு. ஆனால் அப்படி அல்ல இவர். தந்தைக்கு உதவும் தனையனாக செயல்படுவாரே, திராவிட பேரொளியே, திராவிட பேரொளியே, புதுமையின் எழுச்சியே, எங்கள் தலைவரின் இதயமே, இளைஞர் உலகத்தின் உதயமே, இளைஞர் உலகத்தின் உதயமே, நீங்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று திருவண்ணாமலை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும், திருவண்ணாமலை மாவட்ட இளைஞர் தம்பிமார்கள் சார்பாகவும், அவர் உங்கள் அத்தனை பேரின் சார்பாகவும் வாழ்க 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 என்று நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு இதெல்லாம் விட என்ன நேரத்துக்கு ஏற்பட்டதுன்னா, எவ்வளோ பெரிய வெள்ளையுடைய அணியணும், நல்ல நாள்னு பார்த்தா மஞ்சள் சட்டை போட்டுக்கணும், இப்படியெல்லாம் நினைக்கிற காலகட்டத்தில் நேற்று இளவல் தம்பி உதயநிதி அவர்கள் கருப்பு சட்டை போட்டு கருப்பு பேண்ட் போட்டிருந்தார். நீங்கள் டிவிலாம் பார்த்துருப்பீங்க. கருப்பு சட்டை போட்டு கருப்பு பேண்ட் போட்டிருந்தார். என் மனமெல்லாம் குளிர்ந்து போச்சு. என்ன காரணம்னா, கருப்பு சட்டையை நாட்டுக்கு போட்டு காட்டியவர் தந்தை பெரியார். அந்த தந்தை பெரியார் அணிந்த அந்த கருப்பை அணிந்ததை பார்த்து நான் பூரிப்படைந்தேன், பூரிப்படைஞ்சு போனேன். ஏன்னா அந்த கருப்பு சட்டை போட்ட பெரியார் தான் சொன்னார், எல்லாரும் ஒண்ணுதான்டான்னார். முதல்ல எல்லாரும் ஒண்ணுதான், இது மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லாம் கிடையாது. ஜாதி என்று சொன்னால் ஆண் ஜாதி பெண் ஜாதி தான் உண்டே ஒழிய நாம் மூத்த ஜாதி பெரிய ஜாதி உயர்ந்த ஜாதி என்பதெல்லாம் இல்லை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறப்பவன் ஆணாக இருந்தால் ஆண் ஜாதி, பெண்ணாக இருந்தால் பெண் ஜாதி என்று சொன்னவர் ஒருவர் இந்த இந்தியாவிலே ஒருவர் யார் என்று சொன்னால் தந்தை பெரியார் தான் சொன்னார், அனைவரும் சமமே. அப்படிப்பட்ட பெரியார் போட்ட கருப்பு ஆடையை நேற்று நம்முடைய இளவல் உதயநிதி அவர்கள் அவருடைய சீருடையை கூட முந்தான கூட சீருடை தான் போட்டிருந்தார். ஆனால் நேற்றைய தினம் அவருடைய பிறந்த நாள். அதனால் நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், என் கண்ணுக்கு அவர் இளம் பெரியாராக தெரிகிறார், இளம் பெரியாராக தெரிகிறார். அவர் இளம் பெரியார் என்று ஆடையில் மட்டுமல்ல, அவரை பொறுத்தளவுக்கு ஆடையில் மட்டுமல்ல, தான் கொண்டிருக்கிற கொள்கை கூட பெரியாரை போல ஒரு வைராக்கியமாக இருக்கிறார். கொள்கையில் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது அல்ல. அவருடைய சட்டமன்ற உரையாக இருந்தாலும் அவரிடத்தில் நாங்கள் பேசுகிற பொழுது எங்களுக்கு புரிகிறது. இயக்கத்தில் நாங்கள் மூத்தவராக இருந்தாலும் கூட நான் பலமுறை சொல்வதுண்டு, பல மேடைகளில் திரும்ப திரும்ப சொல்வதுண்டு, எங்களுடைய திராவிட இயக்கத்திற்கு 5 தலைமுறைகள் உண்டு. ஒன்று முதல் தலைமுறை தந்தை பெரியார், 2ஆம் தலைமுறை பேரறிஞர் அண்ணா, 3ஆம் தலைமுறை இந்த இயக்கத்தை 50 ஆண்டு காலம் கட்டிக்காத்த என் தலைவர் கலைஞர் 3ஆம் தலைமுறை. இன்னைக்கு 8 கோடி தமிழர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற திராவிட மாடல் நாயகர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற என் அன்பண்ணன் தளபதி அவர்கள் 4ஆம் தலைமுறை. இதோடு திராவிட இயக்கத்தினுடைய பணிகள் முடிந்து விட்டதா? இல்லை. இன்னும் தமிழர்களுக்காக 50 ஆண்டு காலம் பணியாற்ற வேண்டிய நிலையில் தான் நாம் இருக்கிறோம். அதனால் இந்த 50 ஆண்டு காலம் இது அடைத்து போக வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் 60 தாண்டி வயது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த இயக்கத்தை தமிழர்களுக்காக உழைக்கிற இந்த இயக்கத்தை
கொண்டு செலுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு அடையாளம் தேவை. அந்த அடையாளம் தான் 5ஆம் தலைமுறையாக இருக்கிற தம்பி உதயநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் மிகையாகாது. கருப்பு ஆடை அணிந்திருக்கிறார் என்று சொன்னால் பெரியார் கொள்கையிலே பேரஞ்ச அண்ணா எண்ணியதை 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை கொள்கையோடு கட்டி காத்த கலைஞருடைய எண்ணங்களை எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லாம் சமம் என்ற ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் நாயகர் அண்ணன் தளபதியினுடைய எண்ணங்களை ஈடாட்டுகின்ற ஒரு வாய்ப்பு யாருக்கு இருக்குது சொன்னால் 49வது பிறந்தநாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, இந்த மையப்புள்ளியாக இருக்கிற இளவல் உதயநிதிக்கு மட்டில் இருக்கிற காரணத்தினால்தான் நான் 5ஆம் தலைமுறை. இன்னும் 50 ஆண்டு காலத்துக்கு இந்த இளைஞர்களை அழைத்துக் கொண்டு நாட்டுக்கு தொண்டு செய்கிற ஒரு வாய்ப்புள்ள ஒரு உதயநிதி அவர்களுக்குத்தான் நாம் 19வது வார்டிலே மாநகர செயலாளருடைய முழு ஒத்துழைப்போடு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட உதயநிதி அவர்கள் நீடு புகழோடு நிலத்தை செல்வத்தோடு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வந்திருக்கிற அத்தனை பேரின் சார்பாக மீண்டும் ஒரு முறை அவரை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன்.